ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெய்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 22. இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. தீபா பர்த்டே இப்ப என்னன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தீபா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே, அதாவது 25th நவம்பர். ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். நீங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும், நீண்ட ஆயுளுடன் இருக்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? வாங்க. அதுக்கப்புறம் டம்மி குறையிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. உங்களோட ஐடியல் வெயிட் வரையும் போது கண்டிப்பா குறையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீரக தண்ணி டெய்லி குடிக்கிறோம்ல, டெய்லி கூட குடிக்கலாங்க. ஸோ நிறைய பேர் இது குடிக்கணும், அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. சீரக தண்ணி கூட குடிக்கலாம். சுரக்கா ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் இப்போதைக்கு குடிக்க முடியாது, வின்டர் டைம் இல்லையா, கோல்ட் ஆகும். ஸோ அதனால மற்றபடி கருப்பு கவுனி கஞ்சி குடிங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டான டயட் எடுங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? நேத்து வந்து சீட் டே பண்ணிட்டோம். 2 days வந்து பயங்கரமா சீட் டே பண்ணிட்டோம். எனக்கு இப்ப நினைச்சாலும் அப்படியே அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு பண்ணியாச்சு. சோ நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு நானும் சீட் டே தான் சிஸ்டர் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. சோ பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு பண்ணியாச்சு. இன்னைக்கான ப்ராப்பரா நான் வந்து கரெக்டா இருந்துட்டேன். சோ இதுதான். அதனால கரெக்டா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் சீட் பண்றேன்னா சம்டைம் நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து பண்ணுவோம். அதுக்காக அடிக்கடி பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்களே பாத்துட்டீங்க இந்த 30 days weight loss challenge இன்னைக்கு தான் நான் வந்து பண்ணிருக்கேன். அது மாதிரி நீங்களுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா நீங்க வந்து குறைச்ச வெயிட் திருப்பி கெயின் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப எனக்குமே ஏறி இருக்குது கொஞ்சம், ஏன்னா நம்ம 2 நாள் வரை சாப்பிட்டோம்ல, அதனால சோ மெயின்டைன் கரெக்டா குறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்து இருக்குது. சோ என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, கரெக்டா குறைச்சிடலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 8 days தாங்க இருக்கு, இன்னும் ஒரு வாரம் கரெக்டா இருக்குங்க, முடிஞ்சிருச்சு நம்மளோட சேலஞ்சு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு வாரம் கரெக்டா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வெஜ் மட்டும் சாப்பிடலாமா, வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடலாமான்னு ஒரு சில, இந்த பொரியல் மட்டும் டின்னர் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஏதாவது ப்ரோட்டீனுக்கும் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க, ஏதோ ஒரு பயறு குழம்பு, இந்த சாம்பாரும் எடுத்துக்கோங்க, அதுலயும் ப்ரோட்டீன் இருக்கு. இல்லைன்னா தால் பண்றோம், இல்லைன்னா வந்து பயிர் வகை குழம்பு, இல்லைன்னா ஒரு முட்டை, இல்லைன்னா சிக்கன், இல்லாட்டா வந்து சோயா சங்க்ஸ், கடலை மாவுல ஆம்லேட், ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? இந்த பேஸ்கெட் பால் வந்து விளையாடுறது காமிச்சிருந்தேன்ல, அதோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில சிஸ்டர். அது வந்து இங்க உள்ள ஜெப்டோல பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்க உள்ள லோக்கல் ஆப் அது. ஸோ அதனால வந்து அது வந்து இருக்காதுங்க. நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க, அமேசான் இதெல்லாம் சர்ச் பண்ணுங்க, பேஸ்கெட் பால் சில்ட்ரன்ஸ்க்கு உள்ளதுன்ட்டு போடுங்க, வரும். சரிங்களா? அப்புறம் சக்கரை பொங்கல் வந்து 4 மாசத்துக்கு அப்புறம் சாப்பிட்ட சிஸ்டர், இதனால ஏதாவது இதுக்கு பிரச்சனை ஆகுமா வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்க. கெயின் ஆயிடுமான்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே அளவா எடுத்துக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அது மாதிரி அளவா எடுத்து நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா 4 மாசம் இருந்திருக்கீங்க பாருங்க, பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப பெரிய விஷயம், உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு அளவுக்கு நீங்க வந்து அதுல கான்பிடென்டா ஒரு கன்சிஸ்டன்ஸா பண்றது உங்களுக்கான ஒரு சக்சஸ கண்டிப்பா கொடுக்கும். என்ன விரதம் சிஸ்டர் இருக்கீங்கன்னு ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்கல்ல, என்னோட ஹஸ்பண்டோட தம்பி, அதாவது என்னோட கொழுந்தன் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்குதான். சோ இன்னையில இருந்து நாங்களும் வந்து விரதங்க. சோ அதனாலதான், சோ அதுக்காக தான் நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, எக்ல வந்து டெய்லியுமே சொல்லுவாங்க, சப்பாத்தியோட நான் வந்து வெஜிடபிள்ஸ்ல வந்து ஏதாவது கேரட்ல முட்டை போட்டு சாப்பிட்டேன், பீன்ஸ்ல முட்டை போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னே ஒரு சொல்றீங்க. சில டைம் பொரிச்சு சாப்பிடுங்க, அதுவும் எண்ணெய் ரொம்பவே கம்மியா சாப்பிடுங்க. இல்லாட்டி பாயில்டு பண்ணி மேக்சிமம் சாப்பிட பாருங்க. அப்பப்போ பாயில்டு எதுவும் எடுத்துக்கோங்க, அது இன்னும் நல்லது. ஸோ அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டெய்லியுமே பொரிச்சு சாப்பிடாதீங்க, பாயில்டு எக்கும் சாப்பிடுங்க. பாயில்டு எக்லாம் நல்லா கட் பண்ணிட்டு அதுல மிளகு தூள் உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. அது மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணுங்க.
பொட்டேட்டோ பொரியல் ரெசிபி போடுங்கன்னு சொன்னீங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணணும். அதுல எவ்வளவு என்னவோ உங்களுக்கு தேவையான என்ன சூடு பண்ணிக்கோங்க. சோம்பு, பூண்டு வந்து தட்டி சேர்க்கணும், கருவேப்பிலை, அவ்வளவுதான். இது நான் 3மே பொரியும் போது ஒரு மனம் வரும், அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டு நல்லா ஒரு சூடுல வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், உப்பு மட்டும் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். சுருள வதக்கி எடுத்துக்கலாம். வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலா நீங்க வந்து மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் அப்படி சேர்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வாழைக்காய் வறுவலும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு கொஞ்சம் அளவா சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து காப்ஸ் நிறைய இருக்கு, அதனாலதான். சரிங்களா? அப்புறம் வந்து மாப்பிள சம்பா அரிசி சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேனே, கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர். பைனாப்பிள் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எல்லாமே அளவா தான் எடுத்துக்கணும், அதுதான் வந்து முக்கியம். எனக்கு வந்து ஒரு 12, 11 மணி போல வந்து பசிக்குது, நான் கஞ்சி தண்ணி குடிச்சுக்கலாமான்னு கேக்குறீங்க. வேண்டாம். அதுக்கு பதிலா ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா இருக்கும். உங்க அம்மாச்சியை காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு பர்த்டே விளாக் போடுறதுனால அதுல வந்து காட்டியிருக்கேன்னு பாருங்க. சம்பளம் அவங்க வேலைக்கு போயிடுறாங்களா, அதனால என்னால காட்ட முடியல. எங்கயாவது வெளில போகும்போதுதான் காட்டுவேன். அதான் என்னோட மாமியாருக்கும் ஆபரேஷன் சொல்லியிருந்தேன்ல சிஸ்டர், உங்கள்கிட்ட இன்ஸ்டால எல்லாம் பேசியிருந்தேன், நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப என்னோட மாமியார் நல்லா இருக்காங்க, உங்களோட எல்லாரோட பிரார்த்தனையும் எனக்கு வந்து கை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க. மாமியாருக்காக மருமகள் இவ்வளவு பேசும்போது உண்மையே சந்தோஷமா இருக்குது. நம்மளும் இப்ப நானும் அப்படிதான் இருப்பேன். சோ அந்த மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு உண்மை சொன்னேன். சூப்பர் சிஸ்டர். ட்ரெஸ் வந்து சூப்பர் நேத்து அப்படி சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது வந்து சொற்று மாதிரி உள்ள ஒரு உடி மாதிரி, அது வந்து டிஷர்ட் நல்லா சூப்பரா கொஞ்சம் பார்ட்டி வியர் மாதிரி இருக்கும். அது ஆனா சொற்றதான். ஆமா, என்னோட மாமியோட அம்மாச்சி தான் செலக்ட் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதனால சரி நம்ம பர்த்டேக்கு போட்டு போலான்ட்டு போட்டு போனேன். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நேற்று பர்த்டேக்கு போயிருந்தோம் இல்லையா, சூப்பரா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணி ஜாலியா இருந்தோங்க. நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு. ஆனா நேத்து கொஞ்சம் டான்ஸ் கம்மி தான், இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆடுவோம். நேத்து அப்படியே போயிடுச்சு. ஆனா நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். சிக்கன் நூடுல்ஸோட ஷாப் சொல்லுங்கன்னு ஒரு சிஸ்டர், ஐ திங்க் நீங்க வந்து டெல்லின்னு நினைக்கிறேன். டெல்லியில வசந்த்காவ்ன்ற இடத்துல ஒரு கடை இருக்குங்க. வசந்த்காவ்ல தான் இருக்கு அந்த கடை. அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸ்பைசியா நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சிக்கன் நூடுல்ஸ். அதனால ஃப்ரைட் ரைஸ்மே எனக்கு அங்க ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஸ்பைசியா எனக்கு சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ அங்க எனக்கு பிடிக்குங்க, அதனால அங்க சாப்பிடுறது. வித்தவுட் சுகர் மில்க் வந்து குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. மில்க் வேணாம். இப்ப நீங்க வந்து ஒரு கிளாஸ் பால் எடுக்கிறீங்க, அதுல வந்து கலோரிஸ் வந்து ரொம்ப அதிகங்க. அதை விட நீங்க வந்து புரோட்டீன் சோர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் கலோரிஸ் கம்மியா இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை அவாய்ட் பண்ண சொல்றது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. நெய் வந்து எடுத்துக்கலாமா? நெய் அளவா, அதான் ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம குறைவா சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 2 நாள் நல்லா சீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வெயிட்டை பாருங்களேன், 60.65ங்க. என்னங்க பண்ணுறது? சரி இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குல்ல, எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பிளாக் காஃபி தான் இன்னைக்கு வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கிறேன். வித்தவுட் சுகர் தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் போகலை, இன்னைக்கு லீவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் சொல்லிட்டு சேமியா பண்ணலான்ட்டு நல்லா கடலைப்பருப்புலாம் போட்டு தாளித்து அப்படி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் செஞ்ச சேமியா தான் நான் வந்து பயன்படுத்துவேன். இது கொஞ்சம் வறுக்காத சேமியா போல் இருக்குது. ஆமாம், எப்பவும் வறுத்தது தான் வாங்குவோம். அப்படியும் வறுத்துட்டு தான் நான் வந்து போடுறேன். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழையிற மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே சேமியா பண்ண இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை சட்னி, தக்காளி, பூண்டு, வரமிளகா, உப்பு, அவ்வளோதான். இதை வந்து அரைச்சிட்டு அதில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக பண்ணிங்க அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே. இங்கே பாருங்களேன், சேமியா களியாக
மாறிய தருணம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணேன். அப்புறமா வேணாம் சட்னி மட்டும் எடுத்துகிட்டு போங்க 2 ரொட்டியை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு கொடுத்துட்டு நான் அம்மாச்சியெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டு. இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் களி மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால தான் கொடுத்து விடல ஹஸ்பண்ட்க்கு. நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள், உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு போட்ட சேமியா, அதில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு சூப்பராக சட்னி வச்சு நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேங்க. செம்மையாக இருந்தது. அந்த என்ன கொஞ்சம் குழஞ்சிருச்சு அவ்வளோதான். சட்னி நல்லா பண்ணிட்டோம்ல, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சுங்க. இந்த சின்ன வாண்டு இந்த படியிலேயே வந்து உட்கார்றாங்க, சேட்டை பண்றாங்க. கதவை என்னத்த தான் சாத்தி வச்சாலும் சம்டைம் நான் கீழே சாத்திடுறேமா, கீழே இருக்கிறத திறந்துட்டு வெளில போய் உட்காந்துடுறான். சரின்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு 11 மணி போல் காஃபி போட்டு கொடுப்பேன்ல, அதை போய் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா சரி மதியம் லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் அரிசியை கலைஞ்சி குக்கரில் வந்து வச்சு விடலாம் அப்படின்ட்டு வச்சு விட்டுட்டேன். என்ன சமைக்கிறதுனே பிளைண்டாக தான் இருந்துச்சுங்க. சரி வாங்கன்ட்டு பண்ணிடலான்ட்டு சரி மிஷினில் துணியை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, அதுவும் மாலை போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ சூப்பராக வந்து விளக்கு போட்டு ஹஸ்பண்ட் காலையில சாமி கும்பிட்டு போயிருந்தாங்க. நானும் வந்து சாமி கும்பிட்டுட்டேங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டோமா. முள்ளங்கி கீரையும் அதிலே இருக்குல்ல, முள்ளங்கி கீரையை ஒடிச்சு எடுத்துட்டு அந்த கீரையை ஆஞ்சு எடுத்துக்கிறேன். மேலே உள்ள தண்டெல்லாம் ரொம்ப நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும், அந்த பிஞ்சு தண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சோறு குக்கரில் ரெடி ஆயிடுச்சுல, அதை வந்து ஹாட் பாட்டில் மாற்றிடலான்ட்டு மாற்றி வச்சுட்டு சாம்பார் வந்து முள்ளங்கியை போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. சரி முதல் நாள் விரதம் சாம்பார்லேயே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு முள்ளங்கி சாம்பார் தான். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதில் வந்து முள்ளங்கி நல்லா தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊர்லலாம் வதக்கிட்டு போடுவோம்ல, இங்கே உள்ளதெல்லாம் அந்த மாதிரி காரெல்லாம் செய்யாதுங்க, நல்லா இருக்கும். அதனால இப்படியே டேரெக்டாக சேர்த்துருப்பேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு, புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சு விட்டுருவேங்க. அது சிம்பிளாக முடிஞ்சிடும். முள்ளங்கி அதனால பெருசு பெருசாக போட்டிருக்கேன் குலையாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கீரையை வதக்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு சீரகம், வரமிளகா, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கீரையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கடைசியில் உப்பு போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த மாதிரி கீரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து தேங்காய் துருவல் சேர்ப்பீங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போது அந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்காம பிளைனாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். தேங்காவை சும்மா சில்லாவே சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் பீட்ரூட்டுக்கும் அதே மாதிரி தான் தாளித்து விட்டுருக்கேங்க. அதில் வந்து கடுகு, வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து பீட்ரூட் கொட்டி உப்பு போட்டு வதக்கி விட்டுருக்கேன். இங்கிட்டு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கும் ஒரு தாளிப்பு. கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே போட்டு அதுலேயும் ஒரு தாளிச்சு கொட்டி சாம்பாரையும் இது பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரிலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் புளி லைட்டாக ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். இங்கிட்டு பீட்ரூட் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா நமக்கு வந்து அந்த குழஞ்சு போன சேமியா கொஞ்சம் இருந்ததுங்க, அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. இது மாதிரி ஒரு சில நேரம் ஒரே ஐட்டம் 2 தடவை சாப்பிட்லான்னா குவான்டிட்டி கம்மியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ கொஞ்சமாக அந்த சேமியா, அந்த சாம்பார், முள்ளங்கி நிறையா, அப்புறம் வந்து முள்ளங்கி கீரை, அப்புறம் பீட்ரூட் பொரியல்லாம் வச்சு நிறையா அதை வந்து வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. அப்புறமா இங்க பாருங்களேன், நான் துணியை காய போட்டிருந்தேன். இங்க பாருங்களேன், பூனைக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு போறாங்க பாருங்க. ஒரு அம்மா இங்க வந்து பாத்தீங்கன்னா பூனைக்கு, நாய்க்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு வைப்பாங்கங்க. இங்க அவங்களுக்கு சம்பளம்னு நினைக்கிறேன். ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்கங்க. இந்த மாதிரி தெருவில் திரியிற நாய், பூனைக்கெல்லாம் பண்ணுறாங்க. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு ஒரு பெரிய டாஸ்க் தான் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட துணியை நேற்று ஒன்று தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளச்சிட்டேங்க டோட்டலாக. அப்புறம் அதை மடித்து வைக்கலான்ட்டு உட்காந்துட்டேங்க. ஐயோ எனக்கு பிடிக்காத வேலைங்க. எடுத்து போடும் போதெல்லாம் நல்லாயிருக்கும், அதை துவைக்கும் போதும் அதை அடுக்கி வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மன வேதனை வரும் பாருங்க. ஐயப்பாப்பா, துணியை ஒரு வழியாக மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேங்க. செம்ம இது. ஃபஸ்ட்டு சொட்ரு போட்டிருந்தேன், சொட்டரை கழட்டி போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவனையும் டியூஷனில் விட்டுட்டு வந்துடலான்ட்டு அப்புறம் வந்து டியூஷனில் விட்டுட்டு வந்தேன், டைம் ஆகிடுச்சின்னு. மேலேயே கொண்டு போய் இன்றைக்கி வந்து விட்டுட்டு வந்தேன். மேலேயே விட்டுருங்கம்மான்னு சொன்னேன், அதனால் விட்டுட்டு வந்துட்டேங்க. சரி இப்போ தான் கொஞ்சம் சளிலாம் சரியாச்சுன்னு ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே குளிருக்குலாம் நல்லா தாங்க சாப்பிட்றாங்க. நமக்கு தான் அன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை தான் சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் ஒரு ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அம்மாச்சிக்கு போட்டு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்களேன், துணியை ஓரளவுக்கு எனக்கு ஏற்றாப்புல மடித்து வச்சுட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கோதுமை தோசை ஊற்றிக்கலான்ட்டு எப்பவும் போல் கோதுமை மாவு, உப்பு,
தண்ணி அவ்வளோதான். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதில் கடலை மாவு யூஸ் பண்ணலாம், ராகி மாவு சேர்த்துக்கலாம், ரவை சேர்த்துக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷனல், சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நான் பிளெயின் கோதுமை தோசை தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சுட்டு எடுத்துக்கிறேன். நான் எண்ணெயே ஊற்றாம தான் எனக்கு சுட்டு எடுத்திருக்கேன். 2 தோசை, அது கூட இந்த முள்ளங்கியும் நிறைய போட்டு சாம்பார் வச்சு சூப்பராக வந்து சுட சுட நல்லா குளிருக்கு இதமாக வந்து சாப்பிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியன் பீப்புள்ஸ் வந்து நம்ம நல்லாவே பண்ணிக்கலாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையோட அவங்க எல்லாருக்குமே தோசை சுட சுட சுட்டு கொடுத்து வேலையை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரக தண்ணி தான் வந்து எனக்கு வந்து கொதிக்க வைக்கிறேங்க. ஸோ அது கொதிக்க வச்சுட்டு இதை நீங்கள் காலையிலையும் குடிக்கலாம், நைட்டு குடிக்கலாம். ஒரு வேளை குடித்தாலே போதுங்க, அதிகமாகவும் குடிக்க வேண்டாம். அப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அந்த ஜீரக தண்ணியை வெது வெதுப்பாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டேங்க. ஸோ நீங்கள் 6:30 to 7 டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி ஜீரக தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க சரிங்களா. இன்னைக்கு டே நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.